வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மஷரஸ் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது நம்மளோட ரமதான் டே 15ஓட ஃபுல் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து வந்திருந்ததுனால பேக்கில் ட்ரெஸ்லாம் வந்துட்டு அப்படி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 12 o'clock முடிச்சுட்டு என்னோடய பெட் ஸ்பேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய பேக்கில் உள்ள திங்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து கபோர்டில் வைக்கிறதுக்காக மடித்து வச்சிட்ருந்தேன். ஸோ அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓத ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு நிறைய டைம் இப்போ இருக்கிறதுனால உட்காந்து ஓதுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நிறையாவே டைம் கிடைக்கும். ஸோ அதனால் ஓதிக்கிட்டே இருக்குது. ஓதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருசைனாக்கு வந்துட்டு சாப்பாடு பண்ணுறதுக்காக சஹாருக்கு வந்துட்டு நாங்கள் மட்டன் தான் என்னோடய மதர்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ உருளைக்கிழங்கு மட்டன்லாம் நல்லா வாஷ் பண்ணி ரைஸ் அதிலே கொட்டி லேசாக நெய் போட்டு நல்லா பெரட்டி வந்துட்டு ருசைனாக்கு ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு. சைட் பையில் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்காக ஜூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு என்ன ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே நட் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா அப்புறம் 4 dates எல்லாத்தையுமே வந்துட்டு சோக் பண்ணி ஊற வைக்கிறதுக்காக பவுலில் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் அந்த பாதாம்லாம் வந்துட்டு ஸ்கின் பீல் பண்ணுறப்போ கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதை முடிச்சுட்டு மறுபடியும் ருசைனாவோட ரைஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மட்டன்லாம் போட்டு நல்லா வந்துட்டு பெனஞ்சி மேடம்க்கு வந்துட்டு ஊட்டி விட்டுருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி மேடம் ஒரு 2-3 வாய்க்கு மேலே வந்துட்டு தீத்துறதே பெரிய வேலை. ஸோ அதையாச்சும் சாப்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 3 days வரதுனால கொஞ்சம் அவங்களுக்கான ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டு என்னோடய சாரீ இருந்த செக்ஷன்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எம்டி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க கொஞ்சம் வந்தால் ஷர்ட்லாம் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் என்னென்னா, நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், பட் தெரியாதவங்களுக்கு சாரீக்கு மேலே வந்துட்டு ப்ளவுஸை ஹேங்கரில் இது மாதிரி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா ப்ளவுஸோடு சாரீ இருக்கும். எப்படி சொல்கிறது, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் தேடுற வேலை இருக்காது, ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு நான் லெஹெங்காக்கெலாம் நான் இந்த இது பண்ணி வைப்பேன். ஸோ ரொம்ப எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய அதர் சைட் கபோர்டில் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னு. அண்ட் அவங்களோட சைடில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஸ்பேஸ் விட்டு வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. அண்ட் அதை முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் இஃப்தாருக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். கொஞ்சமாக வாட்டர் மெலன் பப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வந்து இஃப்தாருக்கு வந்துட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சாப்பிடுவோம். அதனால் பெருசாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட தான் செய்வோம். அண்ட் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த பாதாம் பிஸ்தா பாதாம் முந்திரி அதெல்லாம் வந்துட்டு பாதாம் வந்துட்டு பீல் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் நின்றுட்டே பீல் பண்ண முடியாதுன்னு ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு எல்லாம் பீல் பண்ணதுக்கப்புறம் அதை ஜூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் போயிட்டு நம்ம பீல் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரி டேட்ஸ் பனானா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த சாக்லேட்டே ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 2 piece சாக்லேட் ஆட் பண்ணிப்பேன். என்னோடய துபாயில் உள்ள ஸ்மூதி நான் ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதோட சிமிலர் தான் இது. ஸோ மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் நியூட்டலா ஆட் பண்ணேன், நியூட்டலா இல்லாததுனால நான் ஜஸ்ட் சாக்லேட் பீசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரியாக வர நீங்கள் பாலோ தண்ணியோ ஊற்றி அடித்தா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்மூதி வந்துட்டு ரெடி ஆகிடும். அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த வாயில் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக இது வந்துட்டு அந்த வெள்ளரி பழத்தோட விதை வந்துட்டு உங்களுக்கு விற்கும். ஸோ அது சும்மா நான் ஆட் பண்ணிட்டேன், ஆப்ஷனல் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ருசைனாக்கு வந்துட்டு டம்ளரில் இந்த மாதிரி ஸ்மூதியெல்லாம் கொடுத்தா மேடம் குடிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்தேன் நான், ஆனால் அப்போயும் குடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இஃப்தாருக்காக இனிப்பு போண்டா வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நம்ம இனிப்பு போண்டா டெய்லி கண்டினியூ பண்ணிவிடுவோன்னு அந்த ரெசிபியை தான் பண்ணிகிட்ருக்கேன். மைதா அண்ட் பவுடர் சுகரில் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் சுகர் ஆக்கி மிக்ஸ் பண்ணி டால்டா ஒரு நெய் போட்டு
சால்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டீ கடை இனிப்பு போட ரெடி ஆகிடும். ஸோ அதை குட்டி குட்டியாக பால்ஸாக வந்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டாலே உங்களுக்கு உருண்டை ஷேப்பாக அதுவாகவே வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க முக்கால்வாசி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு ஈஸி டிஷ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் வாங்கியிருந்தோம். கிரேப்ஸை வந்துட்டு எப்படி நீங்கள் வாஷ் பண்ணி சாப்பிட்ணுன்னா பாயில்டு வாட்டரில் சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். பேக்கிங் சோடா இல்லைனாலும் சால்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ரீசெண்டாக வந்துட்டு கிரேப்ஸில் ஏதோ ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு நான் சோஷியல் மீடியாவில். ஸோ த்ரோட்டில் பார்த்திங்கன்னா கேன்சர் ஃபார்ம் ஆகுது இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் படிச்சிருந்தேன். அதனால தான் ஸோ ஹெல்த்தி வைஸ் நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டால் நல்ல விஷயம் தானே. அதுக்காக தான் ஒரு குட்டி டிப்ஸ் உங்களுக்கு சொன்னேன். டிப்ஸ் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் நம்மளோட இஃப்தார் மெனியும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இனிப்பு போண்டா கொண்டக்கடையில் என்னோட மதனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சமோசா என்னோடய பாப்பா வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் வடை, மசால் வடைலாம் வந்துட்டு என்னோட மதனெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்மூதி பண்ணியிருந்தோம். அண்ட் கடல் பாசி எங்கள் வீட்லேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் பிளேட் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டே 15ஓட இஃப்தார் மெனுவாக இருந்தது. அண்ட் பாங் சொல்கிறதுக்கும் முன்னாடி கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓதிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பாங்கும் சொல்லிட்டாங்க. ஸோ நேராக போயிட்டு நோம்பு திறக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நோம்பு திறந்துட்டு இருந்தோம். நம்ம என்ன தான் ஜாஸ்தியாக எவ்வளோ நம்ம பண்ணி வச்சுருந்தாலும் நம்மளால் வந்துட்டு ஓரளவுக்கு தான் நோன்பு திறக்கிறப்ப சாப்பிட முடியும். அதுதான் உண்மையே. நம்ம வந்துட்டு ஆசைப்பட்டு அது இதுன்னு வாங்கி செஞ்சு நம்ம வைப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் எதையுமே சாப்பிட முடியாது. அது ஒரு விஷயம். நம்ம நோன்பு திறக்கிறப்போ நோன்பு நல்லபடியாக திறந்துட்டு மகரிப் தொழுகிறப்ப பார்த்திங்கன்னா மேடம் வந்துட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் திருவாரூரில் ஒரு திங்ஸ் வாங்கிறதுக்கான வேலை இருந்தது. ஸோ அதனால் நான் கிளம்பியிருந்தேன். என்னோடய ஃபாதர் நான் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா கோழி கடையில் போயிட்டு காடை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் வந்துட்டு எனக்கு திங்ஸ் வாங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ எனக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக என்னோடய இன்லாஸ்க்கு டீ போட்டு வச்சுட்டு துணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு தராபியா தொழுறதுக்காக நம்ம கிளம்பணும். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய மதர்இன்லா ருசைனாவை கிளப்பி விட்டாங்க. ஸோ மேடம் வந்துட்டு செம்ம க்யூட்டாக தலையெல்லாம் சீவி நல்லா வலித்து ட்ரெஸ்லாம் போட்டு க்யூட்டாக கிளம்பியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ருசைனாவுக்கு வந்துட்டு பால் பாட்டிலில் பால் அப்படின்லாம் சொல்லிட்டு கர்ச்சிஃப் அப்படின்னு இந்த ஒரு பேக்கில் நான் செட்டப்பாக எப்போதுமே தொழுவ போகிறப்ப வச்சுப்பேன். பிகாஸ் சம்டைம்ஸ் இன்கேஸ் அழுது கேட்டானா டப்புன்னு எடுத்து கொடுத்துடலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு தராபியாவுக்கு வீட்டிலேருந்து வெளியே ஆயாச்சு. எங்கள் வீட்டில் ஆப்போசிட்டில் உள்ளவங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் சேர்ந்து தான் நாங்கள் போவோம். ஸோ நாங்கள் தொழுவைக்கும் போயாச்சு. தராவியை முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கும் ரிட்டன் ஆகிட்டுருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டின்னருக்காக பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் பிணைஞ்சிட்ருந்தேன். தென் சப்பாத்திலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஹருக்கு வந்துட்டு தேங்காய் பால் ரசம் வச்சு காடை பொரிச்சிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தேங்காய் பால் தான் புளியறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய மதனில் வந்துட்டு தேங்காய் பால் ரசம் அண்ட் காடையும் பொரிச்சிட்டாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சஹர் டைம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போடுவோம். சஹர்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு தொழுகிறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டைம் இருக்கும்ல, அந்த டைம்லேயே நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓதுனதுக்கப்புறம் ஃபஜர் தொழுதுட்டு படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வரத்துக்கு ஒரு 2 days தான் இருக்கிறதுனால கொஞ்சம் மாடி என்னோடய ரூமை வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா பெருக்கி விட்டுட்டு மோப் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அக்காவையும் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் என்னோடய ரூமோட பால்கனி. நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நானே அப்பப்போ தான் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ நல்லாயிருக்கும் ரூமோட பால்கனி. பட் என்ன ஆப்போசிட்லலாம் ஹவுஸ் இருக்கிறதுனால நான் பெருசாக ஓப்பன் பண்ண மாட்டோம். அண்ட்
ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். நம்ம ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாததுனால நம்ம ரூம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு மண்ணாக இருக்கும். பட் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறது தான். நான் வந்துட்டு துபாயிலேருந்து இங்கே வர டைம்லேயும் என்னோடய இன்லாஸ் வந்துட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வரதுனால நான் கொஞ்சம் பண்ணி வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் அலர்ஜிட்டிக், அதனால. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணி மோப்லாம் போட்டதுக்கப்புறம் கார்பெட்லாம் போட்டாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு மரப்பு போடுறதுக்காக வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். இது வரைக்கும் நான் இந்த ரூமில் வந்து மரப்பெல்லாம் போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போடுறது. இல்லைனா இதுக்கு முன்னாடி என்னோடய இன்லாஸ் தான் போடுவாங்க. அண்ட் போட்டப்போ ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. நான் வந்துட்டு ஒரு 1 ஹவரில் முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பெட்ஷீட் மட்டும் தான் போடலை. ஸோ அதையும் முடிச்சிட்டா என்னோடய ஃபுல் ரூம் வந்துட்டு ரெடி ஆகிடும். அண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்துட்டு ஹவுஸ் டூர் ஒரு ரூம் டூர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட் நம்ம வந்துட்டு கீழே உள்ள டேபிளை கொண்டு வந்து மாடியில் போட்டாச்சு. பிகாஸ் மாடியில் டேபிள் இல்லை. அந்த டேபிளில் வந்துட்டு எனக்கு துபாய் போகிறதுக்கு முன்னாடி யூனிக் கிராஃப்டி கிஃப்ட்ஸ்லேருந்து எனக்கு இந்த ஒரு செட் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் ரூமில் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் நம்ம தொழுதா ஓதுனா நம்ம குரான் இதில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு தராவியெல்லாம் தொழுதுட்டு வந்தோடனே ஃபஹம் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த டேவை நல்லபடியாக முடித்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.